இங்கே வந்த பிரபலங்கள் எல்லாம் நம்ம இங்கே வந்து பாடினவங்களாகட்டும் சரி, நம்ம சூப்பர் தொலைக்காட்சியிலேயே பாடினவங்களா இன்னைக்கு எந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு நீங்கள் எல்லாருமே அவங்கள கைத்தட்டி ஆதரிச்சிட்டீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நல்ல ஒரு சகோதரி, அன்பு சகோதரி, நம்முடைய சூப்பர் சிங்கர் ராஜலட்சுமி, செந்தில் கணேஷ் மாப்பிள்ளை தெரியாதவங்களே கிடையாது. விஜய் டிவின்னு எடுத்துக்கிட்டா அவங்க தான் இன்னைக்கு எல்லாமே. ஆனால் எங்கே போனாலும் கழுகு வானத்தில் பிறந்தாலும் நம்ம திண்டுக்கல் அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய 108 விநாயகர் பாரு இப்போ இந்த கச்சேரி நடந்துட்டு இருந்து இல்லையா, அவருடைய அன்பு தம்பி, அவங்க அன்பு சகோதரி கலைவாணி தான் பாடிட்டே இருக்கிறாங்க. ஏதோ நம்முடைய இந்த திருக்கோவிலுக்கு நேரடியாக வந்த ராஜலட்சுமி அவர்கள், நம்முடைய இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அற்புதமான பக்தர்கள் கூட்டம், நம்முடைய நேரடியாக அண்ணன் அற்புதமான ஏற்பாடை அண்ணன் மருதநாயகம் அவர்கள் செஞ்சிருக்காங்க. நம்ம சூப்பர் டிவி ஒளிபரப்பு, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். 57ஆம் ஆண்டு ஒரு விழாவை 50 வருடங்கள் தாண்டி நடத்துறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதையும் இவ்வளவு பிரம்மாண்டமாக இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மக்கள் எல்லாருமே பார்த்து வியந்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நன்மை தரும் விநாயகர். அவரை பார்த்தாலே நம்ம மனசுல இருக்க எல்லா கவலையும் மறந்து போயிடும். அப்படி ஒரு கேட்டவருக்கு கேட்டவரும் தருவார். பார்க்கவே அப்படி பிரம்மாண்டமாக இருப்பார். நம்ம என்ன குறையெல்லாம் நினச்சிட்டு வந்தோன்னு கூட மறந்துடும் அவரை பார்த்த உடனே. அப்படி ஒரு விநாயகர், அதுவும் ஒரே கல்லில். இது நம்மலாம் நினச்சா நடத்திட முடியுமான்னு தெரியல. நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரங்காவலர் மருதநாயகம் ஐயா அவர்களும், அவருக்கு விநாயகருடைய பரிபூரண ஆசி இருக்கிறனால இப்படி ஒரு பெரிய விஷயத்தை காலத்துக்கும் கடந்து நிற்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது திண்டுக்கல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம திண்டுக்கல் மக்கள் இப்போ கிட்டத்தட்ட 12 மணியை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பெருந்திரளாக எல்லாரும் வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. இந்த நாளில் இங்கே விநாயகர் அருள் பெறுவதற்கும் இங்கே ஒரு பக்தி பாடல் பாடுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இன்னும் பல ஆண்டுகள் உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு ஐயா இருந்து இந்த மாதிரி நிறைய சேவைகளை செய்யணும். அதுக்கு பயன் பெறுகிற நிறைய பயனாளர்களில் நாங்களும் ஒருத்தங்கன்னு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் இந்த ஆண்டு முதல் முறையாக தெய்வகானம் இசைக்குழு மணிமாறன் மற்றும் கலைவாணி, சதீஷ், சந்தோஷ் அவர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு முதல் முறையாக அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம நன்மை தரும் விநாயகர் ஆலயம் ரொம்ப ராசியான கோயில். அது இங்கேருந்து தொடங்கியிருக்காங்க இந்த பயணத்தை. இனி எல்லாம் வெற்றி பயணமாக இருக்கும். இந்த விநாயகர் அருளால் அவங்களும் மேலும் மேலும் பல உயரங்களை அடைவாங்கங்கிற பரிபூரண ஆசையோடு இறைவனுக்கும் நன்றி சொல்லி, வாய்ப்பு வழங்கிய அரங்காவலர் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி, அதே போல் சூப்பர் டிவி சொல்லவே வேணாம். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து என் முகம் மொத ஒரு டிவியில் தெரிஞ்சிருக்குன்னு அது சூப்பர் டிவியில் தான் தெரிஞ்சது. அதனால் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறையாக சூப்பர் டிவி வாயிலாக மக்களை சந்திப்பது, தாய் டிவி வாயிலாக சந்திப்பது, ரமேஷ் சார் உள்ளிட்ட எல்லாருக்கும், பாலாஜி சார் உள்ளிட்ட எல்லாருக்கும் நன்றி. நம்ம ஆடிட்டர் பிரபாகர் சார் அப்பவும் பக்கத்தில் நின்று எங்களை கைட் பண்ணிட்டு இருந்தார். இப்போவும் பக்கத்தில் நின்று கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி இருந்து எங்களை உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். மக்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.